Hi viewers, நம்ம இப்போ அப்டேட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் ஐடிஆர் ஒன் ஃபார் த கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் 26-27 வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஒன்ல டு லாஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் வந்து ஒன்லி ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வந்து நீங்கள் ஐடிஆர் ஒன்ல வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அண்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட். பட் வந்து கரண்ட் ஃபார் த கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் 26-27ல நீங்கள் டூ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டில் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இஃப் தீஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வந்து செல்ஃப் ஆக்குபை பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா தென் வந்து நீங்கள் அதோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ தட் இஸ் ரெண்டல் இன்கம் நீங்கள் வந்து நில்லுன்னு வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் அன் இண்டிவிஜுவல் அண்ட் வந்து யூ ஹவ் ஆப்டட் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தட் இஸ் 115 பிஎஸ்சி செக்ஷன் வந்து ஆப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தென் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சேலரி இன்கம் வந்து வருதுன்னா தென் இன்கம் ஃப்ரம் சேலரி ஹெட்டில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 வந்து 75,000 வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 60,000 வந்து அலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அப் டு இஃப் யுவர் taxable income is up to வந்து 12 lakhs and you have opted for new tax regime தென் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேபிள் வந்து நில் வந்துடும். ஸோ அப் டு 12 lakhs இன்கம் வரைக்கும் நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து டேக்ஸே பே பண்ணணும். டேக்ஸ் லைபிலிட்டி நில் வந்துடும். டேக்ஸே பே பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ஐடிஆர் 3 அண்ட் வந்து ஐடிஆர் 4 தட் இஸ் யூ ஆர் ரன்னிங் அ பிஸ்னஸ் அண்ட் வந்து நீங்கள் ஐடிஆர் 3 அண்ட் ஐடிஆர் 4ல ஏதோ ஒரு ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும்னா தென் வந்து இஃப் யூ ஆர் நாட் சப்ஜெக்ட் டு வந்து டேக்ஸ் ஆடிட். ஓகேங்களா? அப்போது உங்களோட டியூ டேட் வந்து இப்போ 31st ஆகஸ்ட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டில் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இயர் வந்து டியூ டேட் வந்து 31st ஜூலை ஃபார் வந்து நான் ஆடிட் கேசஸ் வந்து இருந்துச்சு. அதாவது சேம் ஆஸ் வந்து ஐடிஆர் 1 and 2. ஓகேங்களா? பட் இப்போ வந்து ஃபார் ஐடிஆர் 3 and 4 வந்து நான் ஆடிட் கேசஸ்க்கு 31st ஆகஸ்ட் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 1 month வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் சேஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் ஹோல் டேக்ஸ் ரெஜிம்னு உங்களுக்கு வந்து 2 ஸ்கீம் இருக்குது டேக்ஸ் கேல்குலேஷனுக்கு. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா? பட் இப்போ வந்து நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்க்கு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா அண்ட் இஃப் யூ ஆர் ஹேவிங் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னா தென் நீங்கள் வந்து ஃபார்ம் 10IA வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் 10IA வந்து நீங்கள் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு வந்து உங்கள் போர்ட்டலில் போய் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் 10IA நீங்கள் வந்து உங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். நீங்கள் வந்து உங்களோட ஐடிஆர் லாகின் வந்து உங்களோட ஃபைலிங் லாகின்ல நீங்கள் போனாலே உங்களுக்கு ஃபார்ம் செக்ஷனில் வந்து இந்த 10IA ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் டு ஆப்ட் ஃபார் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் இன் கேஸ் ஆஃப் பிஸ்னஸ் கேசஸ். இல்லை நான் வந்து இஃப் யூ ஆர் ஹேவிங் பிஸ்னஸ் இன்கம் அண்ட் வந்து எனக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் ஆப்ட் பண்ண வேண்டாம், நான் நியூ டேக்ஸில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் 10IA வந்து சப்மிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து சிஸ்டம் வந்து நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம்னே அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் வந்து ஐடிஆர் 1 and ஐடிஆர் 2 தட் இஸ் நான் பிஸ்னஸ் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து ஆப்ட் பண்ணணும்னா உங்களோட ஐடிஆர் ஃபார்ம் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து ஆப்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து டிக் கொடுத்துட்டிங்கன்னா தென் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்க்கு போய்க்கலாம். ஸோ நீங்கள் இன் கேஸ் ஆஃப் வந்து நான் பிஸ்னஸ் கேசஸ்க்கு நீங்கள் வந்து எந்த ஃபார்மும் வந்து ஃபைல் பண்ணணும் அவசியம் இல்லை ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் ஆப்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் சேல் வந்து நீங்கள் போஸ்ட் அண்ட் ப்ரீ போஸ்ட் 23rd ஜூலை 2024ன்னு நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இயர்லேருந்து ரேட்ஸ் வந்து பிஃபோர் 23rd ஜூலை 2024 வந்து உங்களுக்கு வந்து ரேட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு அண்ட் ஆஃப்டர் 23rd ஜூலை 2024 ஃபார் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ரேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 23rd ஜூலை 2024 நீங்கள் வந்து கட் ஆஃப் டேட்டா செட் பண்ணிவிட்டு
உங்க வந்து உங்க உங்க டேட் ஆஃப் சேலோட கம்பேர் பண்ணிட்டு நீங்க நீங்க உங்க டேட் ஆஃப் சேல் வந்து ப்ரீயா இருந்தா ஒரு ரேட்டு, போஸ்டா இருந்தா ஒரு ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த இதுல ஸோ நீங்க இந்த ரேட்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்க உங்களோட ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டில் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இயர் வந்து ஆதார் இப்போ நீங்க வந்து ஆதாருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த என்ரோல்மெண்ட் ஐடி வந்து டில் ப்ரீவியஸ் இயர் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துச்சு உங்களுக்கு போர்ட்டலு. பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் டிஜிட் இஸ் வந்து நாட் அக்செப்டட். வேலிட் 12 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து நீங்க வந்து என்டர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஃபார் த கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் வந்து உங்க த்ரிஷோல்டு லிமிட்ஸ் ஃபார் வேரியஸ் டிடிஎஸ் செக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இஃப் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இல்லையான்றதை பார்த்துக்க நீங்கள் இந்த த்ரிஷோல்டு லிமிட்ஸ் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஆர்யூ, தட் இஸ் ஐடிஆர் அப்டேட்டட் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த கரண்ட் அசஸ்மெண்ட் இயர்லேருந்து 4 இயர்ஸ் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர், அதாவது அதோட டைம் லிமிட் உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் 26-27க்கு நீங்கள் வந்து 4 இயர்ஸ், தட் இஸ் டில் 31st March 2027 வந்து நீங்கள் வந்து ஐடிஆர் யூ ஃபார்ம் இஃப் ரெக்கர்ட் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணாதான் வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஐடிஆர் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணாதான் யுவர் ரிட்டர்ன் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் வந்து வேலிட். ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிட்டேன் பட் வந்து வெரிஃபை வந்து பண்ணல அப்படின்னா the return will be treated as not filed at all. It will be treated as வந்து invalid. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட் வந்து செக் பண்ணிக்கணும். அண்டு வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபார்ம் 26 AS அண்டு வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் AS அண்ட் வந்து TAS டாக்ஸ் பேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாமே டாக்ஸ் பேஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரி இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரீகன்சைல் பண்ணிக்கணும் வந்து. ஓகேங்களா? எல்லா டேட்டா ரீகன்சைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ ஆல் நோ வந்து பட்ஜெட் 2025லேயே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃப்ரம் 1st April 2026 வந்து ஐடி ஆக்ட் 2025 becomes applicable. ஸோ ஐடி ஆக்ட் 1961 is no longer applicable for our financial year 26-27. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் அசஸ்மெண்ட் இயர் 27-28க்கு நீங்கள் வந்து இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 26-27க்கு ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணும்போது நீங்கள் பேஸ்ட் ஆன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஐடி ஆக்ட் 2025 தான் ஃபைல் பண்ணணும். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ நைஸ் டே.